வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3ல கூட செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 2 × x - y + y = 0. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இட் ஸ்லோப்ஸ், இன்க்ளினேஷன் அண்ட் இன்டர்செக்ட் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஸ்லோப்னா எம், இன்க்ளினேஷன்னா தீட்டா, இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்றப்ப சி, அதாவது y = mx + c அப்படின்றது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். அப்படின்னா இந்த சி வந்து என்ன வருதோ அதுதான் இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ தான் வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? 2 × x - y + 5 = 0. ஸோ நம்மளுக்கான ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y = mx + c அப்படின்றது தான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு இதெல்லாம் கொண்டு வரணும். ஸோ அப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × x 2x - 2 × y 2y + 5 = 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எனக்கு தேவை ஒய் மட்டும்தான் இந்த சைடில் இருக்கணும். ஸோ அப்போ ஒய் டேர்ம் மட்டும் நான் இந்த பக்கம் தனியாக கொண்டு போகலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 2y = இந்த 2xம் இதுவும் அந்த சைடு போகும்போது ஆக்சுவலாக அதே சைடு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த -2y மட்டும் தனியாக அங்கிட்டு கொண்டு போகிறேன். அதனால் +2y. இது ரெண்டும் அதே இடத்துல அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அப்படியே எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்கேன். பட் இதை தான் வந்து வேல்யூ மாற்றிருக்கேன். ஸோ அதனால் -2 மட்டும் ப்ளஸில் வரும். இது ரெண்டும் அப்படியே இருக்கும். பட் ஒய் மட்டும்தான் தேவை. அப்போ y = 2x + 5 காமன்னா / 2ன்னு வரும். ஸோ இது வந்து இன்டிவிஜுவலாக ஆகும். ஸோ ஏன்னா நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த 2 இதுக்கும் இருக்கும், இதுக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணால் x + 5/2 y = x + 5/2. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் எம் வந்து என்னென்னா ஸ்லோப், சி வந்து இன்டர்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ எம் அப்படின்றது ஸ்லோப்பு, சின்றது இன்டர்செப்ட். அவன் கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னு கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்லோப்பு. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஸ்லோப் அப்படின்றப்ப அவன் டிவிஷனில் கேட்டிருக்குது. ஸ்லோப்பு எம் = இங்கே என்ன இருக்குது? எம்எக்ஸ். இங்கே என்ன இருக்குது? வெறும் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது அர்த்தம். ஸோ எம் = 1. அடுத்தது இன்டர்செப்ட், ரெண்டாவது டிவிஷன். இன்டர்செப்ட்னா சி. சி இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? +5/2. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு இன்க்ளினேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். இன்க்ளினேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, தீட்டா அப்படின்னு சொன்னோம். அதாவது m = tan θ, அதாவது ஸ்லோப்பு m = tan θ அப்படின்னு நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ m = 1 அப்படின்னா tan θ = 1. tan θ = 1னா θ = என்னது? எப்போ வந்து tan θ வந்து 1 வரும்? 45 டிகிரியில். ஓகேங்களா? ஸோ அப்போ θ = 45 டிகிரி. ஓகேங்களா? tan 45ன்றதா 1. அப்போ θ = 45 டிகிரி அப்படின்றதா ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் செகண்ட் சம்மு. அவன் கேட்டிருக்கக்கூடிய செகண்ட் சம்மு. கொடுத்துருக்க ஈக்குவேஷன்னா நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இதில் எம்ன்றது ஸ்லோப்பு, சின்றது இன்டர்செப்ட், m = tan θ அப்படின்றது இன்க்ளினேஷன் ஆஃப் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூவை இதுலேருந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் செகண்ட் சம்மு. வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம தேர்ட் சம் போகலாம்.